புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆயுத பூஜை விடுமுறை கொண்டாட்டங்கள் நீடிக்கப்படுவதால் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் இதற்கு பதிலாக அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக இருக்கும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழையால் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஆற்று பகுதியில் குளிக்க, வேடிக்கை பார்க்க, செல்ஃபி எடுக்க தடை. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள், லால் பகதூர் சாஸ்திரியின் 121வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜரின் 50வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், மாநில செயலாளர் சூசைராஜ், வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி சுவாமி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், தெற்கு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விஜயதசமியினை முன்னிட்டு அரியங்குப்பம் ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வித்யாரம்பம் எனும் யாகம் குழந்தைகளுக்கு எழுத்தறிவு மற்றும் கலையில் தன் வாழ்க்கையினை தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மூணாறிற்கு நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற காரானது விக்கிரவாண்டியில் ஏற்பட்ட விபத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் 3 காரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கொளத்தூரை சேர்ந்த சம்சுதீன், ரிஷி, மோகன், தீபக், அப்துல் அஜீஸ் ஆகிய 5 இளைஞர்கள் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையினை கழிப்பதற்காக சென்னையிலிருந்து மூணாறிற்கு இன்று அதிகாலை காரில் சென்று கொண்டிருந்தனர். காரானது விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் காரினை ஓட்டி சென்டர் மீடியம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரானது சென்டர் மீடியம் மீது மோதி எதிரே சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதியும் குப்புற கவிழ்ந்தது. விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 5 இளைஞர்களும் காருக்குள் மாட்டிக்கொண்டனர். விபத்தில் கார் தீப்பற்றி மளமளவென எரிந்ததில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த 2 இளைஞர்கள் காரில் முன்பக்க கண்ணாடியினை உடைத்து காயங்களுடன் வெளியே வந்தனர். பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த சம்சுதீன், ரிஷி, மோகன் ஆகிய 3வரும் காரின் கதவுகளை திறக்க முடியாததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு கார் தீயில் சிக்கிக்கொண்டு பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் கார் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து விபத்தில் இறந்த 3வரின் உடலையும் சடலமாக மீட்டனர். மேலும் காயமடைந்த தீபக், அப்துல் அஜீஸ் ஆகிய 2வரையும் மீட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தினால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை காவல்துறையினர் சரி செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் சமூக சேவகர் கண்ணபிரான் ஏற்பாட்டில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது.